யாவரும் எழும்பி நின்று இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அத்தியாயம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றுமல்லாமல் அவராலே உண்டாகவில்லை. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி விரும்புகிற காரியம், அவர் தமது சரீரத்தின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். He must manifest through his body. தமது சரீரத்தின் மூலமாய் அவர் வெளிப்பட வேண்டும். வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்ட தெய்வம், வானங்கள் அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிறது. அவருடைய வருகைக்கு முன்பதான இந்த கடைசி மணி நேரத்தில் தேவன் தமது சரீரமாகிய சபையின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். அது நிலை என்ன, அதில் நம்முடைய பங்கும் பொறுப்பும் என்ன என்பதை வசனத்தை கொண்டு தியானிப்போம். ஆவியானவர் உதவி செய்வாராக. தலை வணங்குவோம். இயேசுவே, வார்த்தைக்கு நன்றி. வார்த்தையின் எழுத்தாளரும் ஆசிரியரும் நீர், வியாக்கியானத்தை நீரே தருவீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தின் தைலத்தை கர்த்தர் இந்த கால வேளையில் உமது மந்தைக்குள் நீர் ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். யாவருக்கும் சபை கூடி வருதலை குறித்த ஒரு அக்கறையும் அதை குறித்த ஒரு வாஞ்சையும் உண்டாகும்படி நீர் கிருபை செய்யும். விசுவாசிகளுக்குள் காணப்படுகிற எல்லா நிர்விசாரங்கள், மந்தமான தன்மைகள், தான் என்கிற போக்கு எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட ஆண்டவரே. தேவ பயத்தை தாரும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை நீர் தருவீராக. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண் விழித்து எங்கள் ஆகாரத்தை புசிப்பது உம்முடைய கிருபை. நித்திரையிலே படுத்து காலையிலே ஜீவனோடு எந்திரிப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையை ஆளுகிற ஆண்டவருக்கு தலைவணங்கி வாழ உம்முடைய ஜனருக்கு நல்ல உணர்வை தருவீராக. காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். இந்த வசனத்தை, இந்த நாளின் செய்தியை கொஞ்சம் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சரீரத்தின் மூலமாய் அவர் வெளிப்பட வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய வியாபகத்தை குறித்து. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருந்தாலும் தேவன் ஒருவர் உண்டென்பதை நாம் நம்புகிறோம். வேதம் இன்னும் ஒரு படி மேலாக சொல்லுகிறது, தேவன் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறதா? நடுங்குகிறது. தூதர்கள் தேவன் உண்டென்று நம்புகிறார்கள். இயற்கை தேவன் உண்டென்று என்று என்ன செய்கிறது? நம்புகிறது. அப்போ இத்தனை நம்பிக்கைகளின் நடுவிலே ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் தேவன் இல்லை என்றும் சொல்லுகிறது. அதை குறித்து வேதம் தெளிவாக பேசுகிறது. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன், புத்தி இல்லாதவன், மூடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புகிற மக்கள் நடுவில், தூதர்கள் நடுவில், இயற்கையின் நடுவில் தேவன் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். என்ன திட்டம் என்று சொன்னால், தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆவியாகவே இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? ஆவியை காண முடியாது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் காண முடியாது என்று பைபிள் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், அவரை காண முடியாத அவரை காண்பிப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தேவன் ஒரு அனாதி திட்டத்தை, தீர்மானத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம், தீர்மானம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் பக்தனாகிய
பவுல் தன் நிருபத்தில் என்ன சொல்லுகிறார்? அது தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆவியாய் இருக்கிற தெய்வம், காண முடியாதவராய் இருக்கிற தெய்வம் இப்ப என்ன செய்திருக்கிறார்னா, மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். எதற்காக? எல்லாரும் காணும்படி. இயற்கை அவரை கண்டது, தூதர்கள் அவரை கண்டார்கள். வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற அவர் தேவ தூதர்களால் காணப்பட்டார். He was seen by an angels. அப்படின்னா இதுக்கு முன்னால் தூதர்கள் பார்க்கலையா? தூதர்கள் பார்க்க. ஏனென்றால் தேவனை ஒருவன் நேருக்கு நேராக சந்தித்து ஒருவோடு உயிரோடு என்ன செய்ய முடியாதுங்க, இருக்க முடியாது. தேவனுடைய மகிமையை கண்டார்கள். இப்போ எப்படி நாம் சூரியனுடைய அந்த மகிமையை நம்ம பார்க்குறோம். we are seeing the glory of the sun. வெளிச்சமாய் பார்க்கிறோம், அது ஒளி கதிர்களாக நம்ம பார்க்கிறோம். அதனுடைய உஷ்ணத்தை கூட கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சரீரத்தில் உணர்றோம். பட் நான் யாராவது ஒருத்தன் நான் சூரியனை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனான்னா அது அவனுக்கு விபரீதமாக முடிஞ்சிடும். காரணம் என்னவென்றால் அது மிகப்பெரிய பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரம் அது. அப்போ தேவனும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது. அப்போ அவர் காண முடியாதவராய் இருந்தவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு காரியத்தை எழுதுகிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 16வது அதிகாரம் 25வது வசனம், மிகவும் அருமையான வசனம். ஆதி காலங்கள் முதல் அடக்கமாயிருந்து. எப்படிங்க? ஆதி காலங்கள் முதல் அடக்கமாயிரு, which was kept secret since the world began இருக்குது. அடக்கமாய் இருந்தது என்பதை ஆங்கில வேதாகமும் ரகசியமாய் இருந்த ஒன்று, வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருந்த ஒன்று. ஆதி காலம் முதல் மறைபொருளாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது. சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பவுல் சொல்ல வருகிறார், காலாகாலங்கள் முதல் ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு காரியம், அது எல்லா ஜாதிகளுக்கும் அது என்ன பண்ணப்படணுங்க, வெளிப்படுத்தப்படணும். அப்போ மறைக்கப்பட்ட அந்த ரகசியம் என்ன? காண முடியாமல் இருக்கிற தெய்வம் ஒரு நாள் தன்னை காணக்கூடியவராக என்ன செய்யணுங்க, வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை தம்முடைய சிந்தையில் வைத்திருக்கும் போது அதை வெளிப்படுத்துகிறதற்கென்று தேவன் ஒரு காலத்தை, நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றை அதினதின் காலத்தில் செய்கிறவர். பிரசங்கி எழுதும்போது அழகாக சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ தேவன் எல்லாவற்றை ஒரு கால திட்டத்தோடு கூட தெளிவாக செய்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மறைபொருளாக தான் இருக்குது. இட் வாஸ் நாட் ரிவீல்டு டு a certain period of time. ஒரு குறிப்பிட்ட கால வரை அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் காலம் வந்தபோது தான் தேவன் அதை என்ன செய்கிறாருங்க, வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவன் நம்ம யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ, எந்த கால சூழ்நிலையில் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ, வேதத்தில் இயேசுவானவரே இந்த உலகத்தில் இருந்தபோது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் நாளை ஆபிரகாம் காண என்ன செய்தான், வாஞ்சியாயிருந்தான். அவனை போல அநேகர் வாஞ்சியாக இருந்தார்கள். காரணம், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த நிழலாட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கண்டார்கள். யோபு கூட சொல்லுகிறான், என்னுடைய மீட்பர் எப்படி இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். ஆனால் நான் அவரை இப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் முடியல. ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவர் பூமியின் மேல் நிற்பார், நானும் நிற்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணால் நான் அவரை பார்ப்பேன்.
அப்போ புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் உண்டான அந்த ஒருமைப்பாட்டை, அவர்களை தேவன் ஒன்றாக இணைக்கப் போகிறார், ஒரே குடும்பமாக்க போகிறார் என்கிற ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் அது மறைபொருளாக தான் இருந்துச்சு. எபேசியர் நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், மூன்றாவது வசனம் விதமாய் சொல்கிறது. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்போ இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படல. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலம் முழுவதும் என்ன, புறஜாதிகளை உள்ளே என்ன செய்யறது இல்லைங்க, சேர்க்கறது இல்லை. இஸ்ரவேலர்கள் தான், ஆபிரகாமின் சந்ததி, தேவனுடைய வித்தாக இருக்கிற அவர்கள் தான் என்கிற அந்த ஒரு நிலையில தான் இருந்தது. ஆனால் இவர்களோடு கூட இவர்களுக்கு தேவன் என்னெல்லாம் ஆசீர்வாதம் தந்தாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு யாரும் கூட பார்ட்னர் ஆயிட்டாங்களாம். புறஜாதிகள் என்ன, இஸ்ரவேலர் அல்லாத மற்ற தேசத்தில் உள்ள எல்லாரும். அதனால தான் நாம் இந்தியர்களாக பிறந்திருந்தாலும் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. எல்லா தேசத்தில் உள்ள மக்களுக்கும், எல்லா குடிகளுக்கும், எல்லா நிறத்தை உடையவர்களுக்கும், பாஷைக்காரருக்கும், கலாச்சாரத்தை உடையவர்களுக்கு யாவருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாவரும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ பவுல் இது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரகசியமாக தான் இருந்தது, எவனுக்குமே புரியல. இது சொல்றார் 5வது வசனத்தில், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டான அறிவை அறிந்து கொள்ளலாம். அந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு என்ன செய்யப்படலை. ஸோ ஆண்டவர் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அப்போதான் அந்த இதில் கொடுக்குறாரு. முற்காலங்களில் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு முன்னான காலங்களிலே, மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளை கடந்து வந்த அந்த சூழ்நிலையிலே தீர்க்க தரிசனங்கள் உண்டானாலும் கூட ஆண்டவர் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலரையும் கர்த்தர் ஒரே குடும்பமாய் ஒரே ஐக்கியத்திலே ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளாய் தேவன் அவர்களை மாற்றப் போகிறார் என்கிற அந்த ரகசியம் இப்போ இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னான காலங்கள் என்ன செய்யலை, வெளிப்படுத்தப்படவில்லை. அப்போ தேவன் எல்லாவற்றை அவர் வெளிப்படுத்துகிறதற்கு ஒரு சமயமும் காலமும் உடையவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிப்போம். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானம். அந்த ஞானம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேத வசனம் இன்னும் சொல்லுகிறது, அவரே நம்முடைய ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். 8வது வசனம் சொல்லுகிறது, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் என்ன செய்யலை, அறியலை. அறிந்திருந்தார்களானால் என்ன செய்ய மாட்டாங்க, மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இது எல்லாருக்கும் அல்ல, அவர் சாகல உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் நேசிச்சார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நேசித்தது உண்மை, எல்லாருக்காக மரித்தது உண்மை. ஆனால் எல்லாருக்கும் அவரை வெளிப்படுத்தப்பட்டாரா? இல்லை. அதிலேயும் தேவன் தாம் நேசிக்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தம்மை யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதவசனம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அதுவைகள் மனுஷருடைய இருதயங்களில் என்ன செய்யல. அடுத்து சொல்றாரு, நமக்கோ தேவன். நமக்கோ என்றால் யார்? அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப வெளிப்படுத்துகிறதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வலுவான ஆயுதம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் வெளிப்பட்டதே எதுக்குன்னா, காண முடியாத கடவுளை மனுஷன் என்ன செய்யணும்? காணணும். எபேசியரில் ஒரு வசனம் உண்டு, அவர் எல்லார் மேலும் இருக்கிறவர், எல்லாரோடும் இருக்கிறவர், அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்போ எல்லார் மேலும் நித்திய ஆவியானவராய் இருந்தவர் எல்லாரோடும் இருக்கிற இம்மானுவேலராய் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார்ப்பா. நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தார். வந்துட்டு போனவர் யார்? அவர் வெறும் தச்சனுடைய குமாரன் அல்ல, அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன். அவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவர் யார்? அவர் தேவாதி தேவன். அவர் தெருக்களில் நடந்து போகிறார். அவர் யார்? அவர் தேவாதி தேவன். எபேசியர்கள் நிருபத்தின் 3வது அத்தியாயத்தினுடைய 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இப்போ காண முடியாத தேவன் தன்னை இந்த பூமியில் எதில் வெளிப்படுத்திட்டாரு? ஒரு சரீரத்தில் வெளிப்படுத்திட்டாரு. 33 வருஷம் அவர் வாழ்ந்துட்டாரு, மறைஞ்சிட்டாரு. அந்த சரீரம் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது. மரித்தேன் ஆகிலும் இதோ சதாக்கால உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன செய்தார்? உயிரோட எழுந்தார். அவர் எதுங்க ஏறி சென்றார்? பரத்துக்கு ஏறி சென்றார். அப்போ பரத்துக்கு ஏறி சென்றுட்டார்னா அப்புறம் மக்கள் எப்படி காண்றது அவரை? அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பிறந்தது உண்மை, அவர் இந்த பூமியில் 33 ஆண்டு வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, சிலுவையிலே அவர் தமது ஜீவனை கொடுத்தது உண்மை, மரணத்தை தழுவியது உண்மை, சிலுவையிலே அவர் தம்முடைய தியாகத்தை நிறைவேற்றியது உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. உங்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் ஏறி போனார், அவர் அப்படியே திரும்ப வருவார் என்பதும் உண்மை. ஆனால் இந்த உண்மை இப்போ எதில் வெளிப்படணும்? தமது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் காட்டுவீங்க? அதனால தான் வேதம் நம்மளை எப்படி ரெஃபர் பண்ணுதுன்னா, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போ தலைக்கும் சரீரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? தலை என்கிற ஒன்று ஒரு விஷயத்தை தீர்மானிக்க தான் முடியும், அதால் எதையுமே செயல்படுத்த முடியாது. ஆனால் சரீரம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? செயல்படுத்தும். அப்போ ஒரு சிந்தையில் கொள்ளுகிற ஒரு விஷயத்தை செயலாக்கத்தில் கொண்டு வருகிற அத்தனை அவயவங்கள் எதில் தான் இருக்குதுங்க? நம்முடைய சரீரத்தில் தான் இருக்குது. கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்க. அப்போ தேவன் தலையாக இருக்கிறார். அவர் எதை சிந்திக்கிறாரோ, அவர் எதை யோசிக்கிறாரோ, அவர் எதை தீர்மானிக்கிறாரோ, தம்முடைய சித்தத்துக்குள்ளே தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு எதுக்கு வெளிப்படுத்துகிறாரு? தமது சபைக்கு வெளிப்படுத்தி தாம் நினைத்த செய்ய விரும்புகிற காரியத்தை இன்னைக்கு சபையின் மூலமாய் தேவன் என்ன செய்கிறாருங்க? நிறைவேற்றுகிறார். அப்போ பெத்லகேமிலே பிறந்த பாலகன் ஏதோ கொஞ்ச காலம் இருந்துட்டு போனவர் அல்லங்க. இன்றைக்கு அவர் கிறிஸ்து தமது சரீரமாகிய சபையாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய செயல்பாடுகளினுடைய தொடர்ச்சியை நாம் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய செயல்பாடுகளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய கிரியைகளையும் கிறிஸ்துவனுடைய காரியங்களையும் நம் மூலமாய் காண்கிறார்கள். அதை தான் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த அனந்த ஞானமானது எதன் மூலமாய் தெரிய வரும் பொருட்டு? சபையின் மூலமாய். அது ஆங்கில வேதாக ரொம்ப அழகாக சொல்லுது, known by the church in the manifold wisdom of God. தேவனுடைய அனந்த ஞானம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? அப்போ இன்றைக்கு அவரை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் யார் இருக்கிறோம்? ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நீங்கள் உலகத்தின் முடிவு பரிந்து எனக்கு என்னவா இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று யாரை குறித்து சொன்னார்களோ சொன்ன அவர்கள் தங்களை குறித்து சொல்லுகிறார்கள், நாங்கள் அவரை கண்டோம், நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளால் தொட்டோம். அந்த ஜீவ வார்த்தையை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் இன்றைக்கு எங்க மூலமா என்ன செஞ்சிட்டு இருக்குதுயா? வெளிப்படு. நாங்கள் அவரை குறித்து என்ன கொடுக்கிறோம்? சாட்சி கொடுக்கிறோம். அப்போ தேவன் தம்மை இந்த பூமியிலே வெளிப்படுத்தின முதல் நிலை தமது மாம்ச சரீரத்தின் மூலமாய் அவர் வெளிப்படுத்தினார். அப்போ அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் தொடருவதற்கான பொறுப்பை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாருங்க? சபைக்கு. அப்ப தேவன் தமது ஞானத்தை, அனந்த ஞானத்தை, கிறிஸ்து என்கிற அந்த பரம ரகசியத்தை உலகத்தில் எல்லாரும் அறிய வேண்டும் என்று பிரசங்கிக்கப்பட்டாலும் அந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லாரும் விசுவாசிக்கிறது இல்லை. தேவன் தமது முன் தீர்மானத்தின்படி யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுறார். அந்த ஞானம் வெளிப்படுகிறது, அந்த அறிவு வெளிப்படுகிறது. அவரை இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒரு காலம் வரை அவரை நான் அறியவில்லை, அறியாததனாலே நான் நிறைய தவறுகள் செய்தேன். அவரை நம்புகிறவர்களை, அவரை பின்பற்றுகிறவர்களை, அவரை அறிக்கை செய்கிறவர்களை, அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களை நான் நாசம் பண்ணினேன், அவர்களை கெடுத்த, அவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கினேன். ஆனால் ஒரு நாளில் அவர் என்னையே நேராக வந்து சந்திச்சார். ஏன்பா அப்படி நீ செஞ்சிட்டு இருக்கிறேன்னு. அன்றைக்கு நான் அவர் அறிந்து கொண்டேன். பின்னான காலங்களில் அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கும் எனக்கும் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒரு மனுஷன் படிக்கிறான், நான் உங்களை விட மற்றவங்களை விட நான் நிறையா படிச்சிருக்கிறேன் அப்படின்றது எதுக்காக? சொல்லிக்கிறதுக்காக. அப்போ என்னை விட நீ சில விஷயங்களை அதிகமாக படிச்சிருக்கிறேன்னா அதை வச்சு நீ என்ன செய்ய போகிற? அது ஏன் உனக்காக கொடுக்கப்பட்டது? அதை நீ பெற்றுக்கொண்டதனுடைய முகாந்திரம் என்ன? அப்போ தேவன் சபையை வைத்திருக்கிற பொசிஷன் என்னன்னா, அந்த தேவ ஞானம் இன்னைக்கு நம் மூலமாக என்ன செய்யணும்? வெளிப்படணும். இதை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றார் ஒரு வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு, திவ்ய சுபாவம் என்று சொன்னால் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. பங்குள்ளவர்கள்னா நான் இங்கிலீஷில் பார்ட்டேக்கர்ஸ் இருக்குது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காகனா நாம் அனைவரும் அந்த தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெற்றாதான் தேவனுடைய அனந்த ஞானம் எது மூலமாக வெளிப்படும்? சபையின் மூலமாக வெளிப்படும். அப்போ சபை இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது? ஆண்டவர் சபையின் காலங்களை ஆரம்பிக்கும் பொழுது முத ஆண்டவர் சபைக்கு கொடுத்த தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிற வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் 22 அத்தியாயத்தின் முதல் அத்தியாயம் முழுவதும் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னதான் இருக்குது? த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதே அதுதான். எபேசு சபைக்கு கொடுக்குற செய்தி, 7 முத்திரை, 7 கோப கலசம், வாத, அந்தி கிறிஸ்து, அதெல்லாம் அப்புறம். முதல்ல நான் யாருன்ற தெரிஞ்சுக்கோ. அப்போ நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் 1வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் படிச்சீங்கன்னா அது முழுசு யாரை தான் வர்ணிக்குது? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ ரகசியமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான். அவர் கடைசியில் சொல்றார், நான் மரித்தேன், ஆகிலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் 7 பொன் குத்துகளில் விளக்குகளின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன்பா, உங்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். அப்போ அவர் தம்மை சபைக்கு முதலாவது வெளிப்படுத்திட்டு சொல்றாரு,
என்னிடத்தில் என்னத்தை நீங்கள் கண்டீர்களோ அதனுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கணுன்றார். அப்போ இன்றைக்கி சபை எல்லாம் செய்யலாம். சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், ஆத்தும ஆதாயம் பண்ணலாம், வாரத்துக்கு 10 பேருக்கு ஞானசானம் கொடுக்கலாம். எங்கள் சபையில் வரங்கள்லாம் வேலை செய்து பிரதர் ரொம்ப நல்லது. சபையில் நிறையா அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது, நல்லது. நாங்கள் நிறையா தான தர்மம்லாம் பண்ணுறோம், ரொம்ப நல்லது. நாங்கள் நிறைய ஊழியர்களை உருவாக்குறோம், ரொம்ப நல்லது. ஆனால் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் சபையில் வெளிப்படுதா? தட் இஸ் த மிஸ்ஸிங் டைமென்ஷன். இன்றைக்கு சபை வெளிப்படுத்த தவறி இருக்கிற ஒரு முக்கிய காரியம் என்னென்னா, மற்றதெல்லாம் இருக்குது. தேவனுடைய அந்த தெய்வீக திவ்ய சுபாவம், தேவ ஞானமாக இருக்கிற அந்த அனந்த ஞானமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான தன்மை இன்னைக்கு சபையினுடைய மக்கள் மூலமாக அந்த கிரியைகளாக அது அவர்கள் மூலமாக என்ன செய்யணுங்க, வெளிப்படணும். அது இன்றைக்கு தவறப்பட்டு இருக்கிறது. அப்போது சபை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய பிரதிபலிப்பாக இவர்கள் வாழ்க்கை என்ன செய்யணுங்க, மாறணும். ஆகவே தான் வேதத்தில் பக்தன் எழுதுகிறான், உங்களிலே பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்து களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தில் எழுதுகிறார் அப்போஸ்தலன், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுங்கள், மறுரூபமாகுங்கள். அப்போ சபையை ஆண்டவர் என்ன நிலையில் கொண்டு வராரு, பழைய மனுஷனாக இருக்கிற பாவ மனிதனாக இருக்கிற உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், தமது இரத்தத்தினால கழுவி இருக்கிறார், உன் பாவங்களை இயேசு சிலுவையில் மன்னித்திருக்கிறார், உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், தம்முடைய மந்தையிலே ஏசப்பா உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், தமது பரிசுத்தாவினால் உங்களை முத்தரித்திருக்கிறார், தமது வார்த்தை வெளிச்சத்தை வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? உங்களுக்குள்ள இதுவரைக்கும் கிரியை செய்துகிட்டு இருந்த அந்த பழைய ஆதாமின் பாவ மனுஷனை நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதிய மனிதனாக இருக்கிற அந்த 2ஆம் ஆதாம் இருக்கிறார் இல்லையா, இயேசு கிறிஸ்து, அவருடைய சுபாவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அந்த புதிதாக்கப்பட்ட ஒரு நிலை என்பது ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற சில கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டதில்லாம் இல்லைங்க. இப்போ நீங்களும் நானும் நம்ம சொல்லிக்கலாம், நான் ரொம்ப அதிகமாக மது இருந்துறவனாக இருந்தேன், அதை விட்டுட்டேன், சிகரெட்டை பிடிக்கிறவனாக இருந்தேன், நான் அதை விட்டுட்டேன், நான் ரொம்ப சில அடிமைத்தனங்களுக்குள்ளே இருந்ததெல்லாம் விட்டுட்டேன். ஆண்டவரே அறியாத சில பேர் சின்ன பிராயத்துலேருந்து அதெல்லாம் செய்யாமலே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் உலக பிரகாரமான நிலையில் இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள், மது அருந்தாதவர்கள், புகைப்பிடிக்காதவர்கள், எந்த தீய பழக்கங்கள் இல்லாதவர்கள், நல்ல ஒழுக்க நெறியோடு வாழக்கூடிய சன்மார்க்க வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல மனுஷர்கள் எனக்கு தெரியும். பட் அவங்கள விட நம்ம எந்த விதத்தில் வித்தியாசமானவர்கள். அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இது பழைய அசிங்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் போனது பிரச்சனை இல்லை. பழைய சட்டையை கழட்டி போட்டால் அடுத்து என்ன செய்யணும், புது சட்டையை போடணும். சட்டையை கழட்டி போட்டு வெறும் உடம்போடு இருந்து என்ன பிரயோஜனம்? அது மொத்தத்துக்கும் மோசமாயிரும். அதுக்கு அட்லீஸ்ட் பழைய சட்டையோடு இருக்கிறது நல்லது. அப்போ நம்மளுடைய நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும், புதிய ரூபத்துக்குள்ளே வடிவத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த நனந்த ஞானமானது எதன் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்? சபையின் மூலமாக. இதற்கு தெரிந்து கொண்டது தான் தேவன் தமது சபையாகிய சரீரத்தை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஒரு வார்த்தை எழுதுகிறார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சர்ச், இட் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ இன்றைக்கு சபையினுடைய நிலையை குறித்து எபிரேயர்களின் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் விஷயத்தை ஒரு பதிவு பண்ணுறாரு. அதை நம்ம படிப்போம். எபிரேயர்களின் நிருபத்தின் 6வது அதிகாரத்தில் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற
செய்தியினுடைய மைய விஷயங்கள் தான் கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாகவும் நான் அநேக பரிசுத்தவான்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபமாக இருந்தது. அந்த ஜெபத்தை தான் இந்த நாள் இந்த செய்தியாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 6வது அதிகாரத்திலே வசனம் என்ன சொல்லுகிறது? 1வது வசனத்திலிருந்து படிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் எங்கே கடந்து போவோமாக, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்போது பூரணத்துவம் எது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பூரணத்துவம்? வாட் இஸ் த பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்? அதுக்கு குறிக்கப்பட்ட அளவுகோல் என்ன? அதற்கு குறிக்கப்பட்டிருக்கிற லெக்கு என்ன? அதற்கு குறிக்கப்பட்டிருக்கிற உயரம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன? உயரமும் அகலமும் நீளமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கொரிந்து சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தங்களை கொண்டு தங்களை தாங்களே அளந்து கொண்டு மெச்சிக்கொள்ளுகிற சிலர் என்றார். இவங்களுக்கு யாரோட ஒப்பீடு செய்ய இது இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட மாணவர்கள் இந்த பக்கத்தில் 50 மார்க்கு 45 மார்க்கு பார்டரில் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டே ரோல் மாடலாக இருப்பாங்க சில பேர். என் கிளாஸில் பாரு மம்மி, என் பக்கத்தில் உட்காந்துங்க 36 தான் வாங்கின, நம்பர் 42 வாங்கியிருக்கேன்பான். சரி, அதே அது முன் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் 82 வாங்கியிருக்கிறான்ல, நீ அவனை பார்க்க மாட்டேங்கிற. அப்போ இவனுடைய அளவுகோல் என்ன? உடஞ்சி போன ஸ்கேலு, எடையை தப்பாக காட்டுற ஸ்கேலு, இதெல்லாம் தான் வச்சுக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் முன்னோக்கி பார்க்க வேண்டியது. சிலருக்கு இப்படி தான் சபைக்குள்ளே உட்காந்து, நான் அவங்கள விட பரவாயில்ல. ஜானி பிரதர் கூட சொன்னார், அவங்க 25 வருஷமாக கோயிலுக்கு வராங்களாம். ஆனால் சரியே கிடையாது பாருங்கள், நான் 2 வருஷம் தான் ஆகுது, அவங்கள விட நான் பரவாயில்ல. நீங்கள் அளவு எடுத்துக்கொள்வதற்கான அளவுகோல் உங்கள் பக்கத்திலும் இல்லை, உங்கள் எதிரே நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஞானம் அல்ல. உங்கள் எல்லாருக்கும் நடுவிலே ஒருவர் மகிமையின் கர்த்தராய் வீற்றிருக்கிறார் அல்லவா, அவர் தான் நம்முடைய அளவுகோல். அவருடைய பூரணத்துவத்துக்கு நேராக நாம் கடந்து போக வேண்டும். Any imperfect thing will never enter into the kingdom of God. பரிபூரணமாக்கப்படாத எந்த ஒரு விஷயமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்காது. பூரணமாக்கப்பட்ட ஒன்று தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். அந்த பூரணத்துவத்தை அடையும்படி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அளவுகோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த கால வேளையில் இனிமேல் தான் செய்தியினுடைய முக்கிய பகுதிக்குள்ளே போகிறேன். சோர்வு இல்லாமல் நீங்கள் பலனோடு கேட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நினைவில் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், பூரணராகும்படி கடந்து போகுமமாக. அப்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? முந்தின வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும் ஆயிருப்பீர்கள், அவர் உங்கள் நடுவே அவர் என்ன செய்வார்? உலாவுவார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும். அப்போ அந்த குமாரத்துவத்தின் ஸ்தானத்தில் முதல் நிலை அடைந்தவர் யார்? முதற் பேரானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அதரிசனமான தெய்வத்தினுடைய தற்சொரூபம், பூரணத்தன்மை எப்படி இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பிரதான தேவகுமாரன் மூலமாய் வெளிப்பட்டதோ அதே நிலை இன்றைக்கு அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிற நம் மூலமாய் வெளிப்படணும். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு வேலைக்காரர்கள் அல்ல. வேலைக்காரர் என்கிற நிலையிலே சில நிலைகளில் நம்ம வேலைக்காரர்களாக செயல்படுறோம். சில இடங்களிலே நாம் ஆண்டவருக்கு ஆசாரியர்களாக இருக்கிறோம். சில இடங்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் என்னன்னா, நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும். அப்போ குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிற நம் எல்லாருக்கும் மூத்த சகோதரனாக இருக்கிற முதற்பேரானவராக பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பரலோகம் என்ன சாட்சி கொடுத்தது? இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிரு. அவர் குறைவுள்ள குமாரன் அல்ல, அவர் பூரண குமாரன். He was perfect son.
அப்போ நம்மளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாராம், அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறாராம், நாம் எல்லாரும் என்னவா இருக்க போறோமா, அவருடைய குமாரனும் குமாரத்திகளை. இதை சொல்லிட்டு தான் பவுல் சொல்றாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இருக்குது இல்லையா, இந்த வாக்குத்தத்தத்தை நீ உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன செய்ய கடவோம், பூரணப்படுத்த கடவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்போ அந்த பரிசுத்தமாகுதலை அவர் தன்னுடைய கிரியையில் அவர் என்ன பண்ணார், பூரணப்படுத்தினார். அது அவர் மூலமாய் வெளிப்பட்டது. அப்போ இந்த நிலையை சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வரணுங்கிறதா சபையை வச்சிருக்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். அப்போ கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே கேட்கப்படுகிற விஷயங்கள், கேட்கப்படுகிற சம்பவங்கள் மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் தேவநாமம் தூஷிக்கும். நம்ம எல்லாரும் மனுஷர்களுங்க, தவறுறது கீழே விழுகிறதுக்குன்னு வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு நல்ல அருமையான தேவனுடைய மனுஷன் பேட்ரிக் ஜாஷுவா. அவருக்கு சுவிசேஷ தாகம், ஆத்தும பாரம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் தன்னுடைய 50 வயதுகளை எட்டுகிற சமயத்தில் தான் எதிர்பாராமல் அவருடைய துணைவியார் ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைந்தாங்க. அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய மனைவியை நான் அடக்கம் செய்து வீட்டுக்கு வந்தவன், இந்த ராத்திரி முழுவதும் நான் ஜெபித்த ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தத்தை உமக்குள்ளே தூய்மையாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய். பிரசவம் பண்ணது நல்லது தான். இன்னைக்கு இந்தியாவில் உலகம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஜாஷுவா யாருன்னு தெரியும். அவருக்கென்று ஒரு பெரிய புகழ், நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு அடையாளம் எல்லாம் இருக்கலாம் பாருங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கேற்ற நிலையிலே என்னுடைய பரிசுத்தமாகுதலை நான் தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ அந்த மனுஷன் சொல்ல, நான் அழுது புரண்ட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த, ஆண்டவரே நான் மனைவியை இழந்துட்டேன், இனி உள்ள சொற்ப காலங்கள் இந்த பூமியிலே நான் வாழும்படி நீர் எவ்வளவு காலங்களை குறித்திருக்கிறீர் எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் அந்த வாழும்படி நீர் அனுமதித்திருக்கிற காலபரியந்தம் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டு எந்த தவறான இச்சையான பாவங்களிலேயும் நான் விழுந்து போய்விடாதபடி உம்முடைய ஊழியத்தை, தரிசனத்தை நான் நிறைவேற்றி முடிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவர் செய்த அந்த ஜெபம் அவருடைய சாட்சியிலே மேற்கோள் காட்டப்பட்டது. அவ்விதமாய் கர்த்தர் அந்த மனிதனை நல்ல சாட்சியுள்ள மனிதனாய் தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே தன் ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. ஆனால் சில மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே உல்டாவா இருக்குது. அமெரிக்காவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன் சில நாட்களுக்கு முன்பதாக அவர் மரித்து போனார். அவர் இந்தியாவில் பிறந்தவர், சென்னையிலே ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தான் படித்தார். வேலை நிமித்தமாய் கனடா நாட்டுக்கு பொறியியல் படிப்பு முடிச்சுட்டு அவர் வேலைக்காக போனார். ஆனால் ஆண்டவரை அவரை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பிறகு சிறந்த ஒரு வேத பண்டிதராக நாத்திகவாதிகள் பிற மத தலைவர்களோடு கூடலாம் யூ கேன் மேக் டிபேட்ஸ். உலகத்தில் பிரசித்தி பெற்ற எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் தன்னுடைய விவாத பேச்சை அவர் பேசின ஒரு மனுஷன். அவருடைய இதெல்லாம் நிறையா இருக்குது. சமீபத்தில் தண்டுவட பகுதியில் ஏற்பட்ட ஒரு கேன்சர்னால் அவர் மரித்து போனார். ஆனால் அவர் மரித்த பின்பு அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள், பாலியல் சம்பந்தமான பயங்கர குற்றச்சாட்டுகள் எல்லாம் வர ஆரம்பித்தது. கடைசியிலே அவருடைய ஊழியத்தினுடைய அமைப்புக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார்கள், குடும்பத்தினர் மறுக்கிறார்கள். ஆனால் கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது அந்த ஊழியத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த போர்ட் ஆஃப் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு தனியார் துப்பறியும் இந்த ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று வச்சு இது உண்மைதானா, இது என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அவர் சொன்ன அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்று நிரூபணம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அவர் பேசின ஆண்டவரே தப்புன்ட்டாங்க. அவர் தப்பு இல்லை, அவர் என்றைக்கும் மாறாதவர். அப்போ
ஒரு மனிதன் எதை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறாங்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. நான் ஒரு பிரசங்கியாக பல இடங்களுக்கு போகிறேன், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன், அது ஒரு காரியம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே கிறிஸ்துவுக்கேற்ற நிலை பூரணத்துவமாக்கப்படாவிட்டால் நான் ஓடியும் நான் பிரசங்கித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை உணர்ந்து கொண்ட பவுல் தன்னுடைய நிலையில் இருந்தவன் சொல்லுகிறான், பிரசங்கிக்கிறவனாகிய நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஓடிக்கு கீழ்ப்படுத்துற. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த கால வேளையிலே தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பது, சிநேகமாக இருப்பது, எல்லாரோடு நம்முடைய கிறிஸ்துவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது நல்லதுதான். ஆனால் அதே நேரத்திலே நாம் எந்த நிலைப்பாட்டிலே நின்று கொண்டு நம்முடைய கிரியையை நடப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்தவர்களாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ளே தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அழைத்தது பரிபூரணத்துக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த பரிபூரணத்துவம் எப்போ வரும் தெரியுமா? உள்ள தேவ பயம் இருந்தாதான். மாம்சத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் சோதனைங்கிறது எப்போ வேணா வரலாம். சில விஷயங்கள் இளம் பிராயங்களிலே குழந்தைகள் தவறிடுறாங்க, கொஞ்சம் மனசு சபலத்தனப்பட்டுருது, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருதுன்னா உலகம் என்ன செய்யுமா சொல்லுவோம், சின்ன பிள்ளை பார்த்து தெரியாமல் செஞ்சு விடுப்பா அப்படின்ட்டு போயிடுவான். நான் செஞ்சால் ஏற்றுக்கிறோமா, காரி துப்பிட்டு போயிடும். நீ எல்லாம் ஒரு மனுஷன் இருக்கிற பாரு. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணுமா, பூரணப்படுத்த வேண்டும். ஒரு பூரணத்துவத்தின் நிலையை அடைகிறதற்கு ஆண்டவர் நடப்பிக்கிற கிரியைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கிற முதல்ல, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் ஒரே ஆவி. அப்போ தேவனுடைய சபை எத்தனை சரீரமாக இருக்குது? ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரத்திற்கு ஒரே ஒரு தலை உண்டு, அந்த தலை கர்த்தராகிய இயேசு. இதே எபேசியர் கடைசி அதிகாரத்தில் அதுதான் பேசுகிறார். கணவன் மனைவி உறவை குறித்து பேசிட்டு சொல்கிறாரு, அந்த தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்போ ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானசானம், ஒரே தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிதா இருக்கிறாரு. அவர் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் எல்லாரோடும் என்ன செய்கிறவர்? இருக்கிறவர். சொல்லிட்டு சொல்றாரு 11வது வசனத்திலே, நாம் அனைவரும், யாரோ ஒருவர் இல்ல, ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றுகிற விசுவாசத்திலும் அறிவிலும் என்ன ஆடணும்? ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடுனா ஒன்னஸ் இன் த நாலேஜ். தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் அறிஞ்சிருக்கிறது வேறு மாதிரி, நான் அறிஞ்சிருக்கிறது வேறு மாதிரி இல்லை. நாம் எல்லாரும் எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? ஆமாம். ஜானி பாஸ்டர் பர்த்டே என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒன்று போல் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் நாலேஜுக்குள்ளே என்ன இருக்குது? கான்ட்ரவர்சி இருக்குது, முரண்பாடு இருக்குது. என்னங்க அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் 72 பிறந்தாருன்றா, ஒருத்தர் 62 பிறந்தாருன்றா, அவர் நேற்று தான் பிறந்தாருன்றான். எதைங்க நம்புறது? வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்கள் யூகமாக எடுக்கலாம். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எதுவுமே யூகம் அல்ல, அதுவைகள் அனைத்து நிதர்சனமான உண்மைகள். The God that we serve is a God of truth. அவர் வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவன், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன். அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நாம் அனைவரும், நம்மில யாரோ ஒருவர் அல்ல. அப்ப நாம் அனைவரும் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நிலையில் அக்னாலஜ் பண்ணாலும், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முழுவதும் நாம் அனைவரும் குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அடுத்த பகுதி தான் ரொம்ப முக்கியமானது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். இந்த மார்ஜினை குறிக்க இன்னைக்கு அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலையும் ஊழியத்தின் நிலைப்பாட்டிலும் தவறுனதுனால தான்
என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய ஜெபத்தில் நான் இவரை போல ஆகும் அவரை போல ஆகல, நான் கிறிஸ்துவை போல ஆக வேண்டும். நான் இளம் பிராயத்தில் நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கை சரிதையை படிச்சிருக்கிறேன். அப்போ அவர்களுடைய வாழ்க்கை சரிதையில் உள்ள விஷயங்கள் இட் ஜஸ்ட் ப்ரொவோக்ட் என்னுடைய வாஞ்சி அதை என்ன செய்யக்கூடியதாக இருந்தது, தூண்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் எந்தெந்த வேத மனிதர்களை குறித்த காரியங்களை படித்தேனோ அவர்களுடைய விசுவாச ஜீவியத்துக்கான லெக்கு அல்ல, என்னுடைய பூரண நிலைக்கும் நிறைவான வளர்ச்சியின் நிலைக்கும் குறிக்கப்பட்ட அளவுகோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அப்போ ஆண்டவர் சபையின் இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் எல்லாரும் அந்த லெவல் ஃபுல் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், சுவிசேஷ ஊழிய வேலை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். இவ்வளவு விஷயங்களை சேர்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் யாரை ஏற்படுத்தியிருக்கிறார்னா 13வது வசனம் சொல்லுகிறது, சிலரை அப்போஸ்தலராக. அனைவரும் அப்போஸ்தலர் இல்லை. நம்மளுக்கு பார்த்துட்டாங்க, அவர் அப்போஸ்தலரா நானும் அப்போஸ்தலர், போ. அவர் டாக்டரா நானும் டாக்டரு, அவர் ரெவரண்டா நானும் ரெவரண்டு. விஜயவாடாவில் அப்படி தான் ரிசப்ஷனில் என்ன அழைக்கும் போது டாக்டர் ரெவரண்ட் ஜானி டேவிஸ்ன்ட்டாங்க. நான் மேலே போன ஒன்று சொல்ல ஐம் ஒன்லி a ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஐம் நாட் ஈவன் a கிராஜுவேட்னு சொன்னேன் முதல்ல. ஏன்னா நம்ம என்னங்கிறது முதல்ல என்ன பண்ணிடணும் சொல்லிடணும். இந்த மூஞ்சியும் மோரையும் பார்த்தா டாக்டர் படித்த மாதிரியா இருக்குது, அப்படி அவங்களுக்கு தெரியறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுதியா ஐயா, அனைவரும் அப்போஸ்தலர் இல்லை, அனைவரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வரணும். ஆனால் நீ நிறைவான வளர்ச்சிக்கு வர்றதுக்கு நான் அனைவரையும் அப்போஸ்தலர் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோ, so many cooks will spoil the soup ன்ற மாதிரி மொத்தத்தையும் கெடுத்து விடுவீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக, சிலரை போதகராக. திடீர்னு நீங்கள் எல்லாருமே பாஸ்டர் ஆகிட்டீங்க, எல்லாரும் டேர்ம் போட்டு பண்ணனா என்ன ஆகும்? எல்லோரும் பேசிக்குவோம், அக்ரிமெண்ட் போட்டுக்குருவோம். மார்ச் மாதம் இவர் பாஸ்டர், ஏப்ரல் மாதம் இவர் பாஸ்டர், மே மாதம் இவர் பாஸ்டர்னு எல்லோரும் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிக்கிடுவோம். என்ன ஆகும்? யார் இருக்கிறீங்களோ இல்லையா, நான் தனியாக போய் கோயில் ஆரம்பிச்சிடுவேன். நான் சத்தியமாக இருக்க மாட்டேன். எனக்கு தேவை ஒரு மேய்ப்பர் தான் தேவை. அப்போ சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். ஏனென்றால் இன்னும் நாம் எப்படி இருக்கக்கூடாது, குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைத்தனமும் இருக்குது, புருஷத்துவ நிலையும் இருக்கிறது. அந்த பூரணத்துவத்தின் நிலையானது இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மூலமாய் அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக தேவன் சபை குறித்து கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? அவருக்குள் காணப்பட்ட அந்த நிறைவான வளர்ச்சியின் புருஷத்துவ நிலை இன்றைக்கு சபைக்குள்ளவர்கள், the church still acting very immature. ஒரு மனிதனுடைய வயதுக்கேற்ற பக்குவத்தில் ஒரு மனிதனுடைய செயல்பாடும் பேச்சும் இல்லைன்னா நாமளே என்ன சொல்கிறோம், டேய் வெக்கமல்ல உனக்கு, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணி சிப்பா அந்த பக்கம் சொல்கிறோமா இல்லையாங்க? சொல்கிறோமோ இல்லையா? நம்மளே சில பேர் சொல்லியிருக்கான். இவ்வளோ வயசு வந்துருக்குது, ஒரு பக்குவம் இல்லை ஒரு பேசுறதுக்கு. இப்போ என்ன பெருசாக கெட்டு போயிடுச்சு உனக்கு, விட்டுப்பாயா ஒன்று பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ. என்னது? ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் சாப்பாடு போடும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, தாட்டு கூட்டுன்னு கத்துறேன்னு வைங்க, என்ன ஆகும்? நானும் ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் பாண்டிச்சேரியில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இந்த ரகசியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். எனக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சரியான பசி, இருந்தாலும் பிரியாணி வாங்கி கொடுத்தா நல்லா வச்சு கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தேன். அவரும் நல்லா சாப்பிட்டுட்டே, கடைசியில் 2 உருண்டை தான் இருந்துச்சு. உள்ள ஒரு பெரிய பேண்டைடு வந்தது இவ்வளோ நீளத்துக்கு.
அது தூக்கி வச்சுக்கிட்டு குதிக்கிறார் அந்த மனுஷன். நான் சொல்கிறேன், பிரதர் கூல் டவுன், உட்காருங்க. அதுக்குள்ளே இருந்தாலும் சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாம் கல்லால் இருக்க அத்தனை பேர் வேண்டாம். சார் தெரியாமல் தப்பு நினச்சிச்சு சார், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் வேணுமோ சார், ஃப்ரீயாக சாப்பிடுங்க சார். நான் ஒன்று ரிப்போர்ட் பண்ண போகிறேன், காய்ச்சி பூச்சி கத்திக்கிட்டே இருந்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே ஓடிட்டார். அந்த பதஷ்டத்தில் அவங்களும் கை காலெலாம் நடுங்கி போயிட்டாங்க. இவங்க யாரோ வேறு கார்பரேஷன்லேருந்து வந்திருந்தானா கேஸை ஃபைல் பண்ணிட்டானா சீல் வச்சுருவாங்களேன்னு சொல்லி ஒரே பயம். போட்டால் அவன் குக்கில் திரும்பி பார்த்துட்டு, இந்த பேண்டேடு இவ்வளோ நேரம் என் கையில் காணா, நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி ஓத்தட்டில் வந்துச்சுக்கிறான் அவன். கடைசியில் அந்த ஆள் பண்ண கூத்தில் என் தட்டில் இருந்த 2 ரூபா சோத்தையை நான் திங்க முடியாமல் எந்திரிச்சு வந்துட்டேன். பாரு பிரதர், இப்படி பண்ணிட்டான் பிரதர், அப்படி பண்ணிட்டான் பிரதர், எப்படி பண்ணிட்டான் பிரதர். இதுக்கு நடந்தது நடந்து போச்சு, என்னையா பண்ண முடியும், அது ஏதோ தவறுதலாக நடந்துச்சு. சில நேரங்களிலே நாம் நடந்து கொள்கிற விதம் எப்படி இருக்குது? குழந்தைத்தனமான செயல். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமான காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்ட அலைகள. அப்போ அந்த அடிப்பட்ட அலைகிற ஜென்மங்களில் என்னென்னா, கிறிஸ்துவுகளை எதுவும் அடையலை, ஒரு முதிர்ச்சி அடையாததுனால தான் எவன் முட்டாய் கொடுத்தாலும் பின்னாடியே போயிடும். இந்த குழந்தைய கடத்திட்டு போகிறவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. கேட்பரிஸ் சாக்லேட்டை வாங்கி வந்து கொடுப்பாங்க, அது கூப்பிட்டு போயிட்டு அது செயின் அத்துட்டு இல்லை மோதிரத்தை கழட்டிட்டு காலில் இருக்க கொலுசை கழட்டிட்டு போயிடுவாங்க. சரி, நீ எல்கேஜி படிக்கிற குழந்தைய ஏமாற்றலாம், யூகேஜி படிக்கிற குழந்தைய மிஞ்சி போனால் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஏமாற்றலாம். 12வது படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான், ஒருத்தன் நல்லா கனமாக கட்ட ஒரு சைஸுக்கு செயினை போட்டிருக்கான். வீட்டுக்கு போனவொடனே அம்மா கேட்க, எங்கடா கழுத்தில் போட்டு இந்த செயினை காணா? இல்லை, ஒரு அங்கிள் வந்தார், எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுத்தாரு, பின்னாடியே போன கட்டின்னு போயிட்டாரு. நான் என்ன அர்த்தம்? பல்லாருன்னு ஒன்று வைப்பாங்க வீட்டில். சரிங்க, இது இட் ஷோஸ் த இம்மெச்சூரிட்டி. அப்போ இன்னைக்கு ஏன் ஜனங்க கடலின் அலைகளை போல அங்கேயும் ஓடுது? ஒரு இடத்துல ஒரு நிலையாக உட்காந்துருக்க மாட்டேங்குது. திடீர்னு அங்கே யாரோ இன்னத்தையும் சொல்கிறாங்கன்னா அங்கே ஓடுது, அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் சத்தியத்தில் வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக கொடுக்குறார், அங்கே உட்காந்துருக்க முடியல. காரணம் இது என்னன்னா, அவர்களுக்குள்ளே காணப்படுகிற புருஷத்துவ நிலையை அடையாத, பூரணத்துவத்தை அடையாத, பக்குவம் அடையாத நிலைப்பாட்டை இது குறிக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இதுக்குள்ளே நீங்கள் சிக்கிறாதீங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும்? வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போ அந்த பூரணத்துவத்தின் நிலையை எப்போ அடையிறது? பரலோகத்துக்கு போய் அடைஞ்சிக்கலாமா? இல்லை, அந்த பரிபூரண இயேசு பிரியமானவன் என்று எப்போ சாட்சி பெற்றார்? பரலோகத்துக்கு போனதுக்கப்புறமா? இல்லை நடுவழியில் மத்திய ஆகாயத்திலையா? இல்லை, இங்கே இருக்கும்போது, ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே, ஊழியத்தினுடைய முடிவிலே. ஏனோக்கு கிறிஸ்துவனுடைய மணவாட்டியின் சபைக்கு முன்னடையாளமானவன். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு முன்பமே தேவனுக்கு பிரியமானவன் என்று என்ன பெற்றான்? சாட்சி பெற்றான். பரலோகத்துக்கு போய் சாட்சி பெறல, இங்கே இருக்கும்போதே சாட்சி பெற்றான். அதனால தான் அப்போ யோபு சொல்லுகிறான், நீங்கள் சும்மா வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்கடா, எனக்கு சாட்சி பகிர்வர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ இந்த பூரணத்துவத்தின் நிலையை நாம் அடைந்ததனுடைய அறிகுறிகள், காரியங்கள் நம்மிலே தெரிப்பட வேண்டும். நான் சொல்லுகிற வாக்கியத்தை வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள். கிறிஸ்துவில் காணப்பட்ட நிறைவு, பூரணத்துவம் நம்மில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அவரில் காணப்பட்ட நிபந்தனையற்ற அன்பை காட்டுவதாலேயே. ஸோ நமக்குள்ள அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள, அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்குள்ள, அந்த பூரணத்துவத்தின் நிலைக்குள்ள, வளர்ச்சிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட அந்த நிபந்தனையற்ற அந்த அன்பு இன்றைக்கு தேவனுடைய சபையில் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அது வெளிப்படுதா? அதான் ரொம்ப முக்கியமான காரியம். பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது ஒரு காரியம் சொல்கிறாரு. சில விஷயங்களிலே பவுல் தன்னுடைய நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக எழுதுகிறவர். அவர்கிட்ட இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் கிடையாது.
தன்னுடைய குறையை ஒத்துக்கொள்கிற மனுஷன் தான் எந்த நிலையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதையும் திறந்த மனதோடு தெளிவாய் பதிவு செய்கிற ஒரு மனுஷன். நான் பாவியிலும் பிரதான பாவி என்று எந்த பவுலினுடைய கைகள் நிருபத்திலே அந்த வரிகளை பதிவு செய்ததோ அதே வரிகள் தான் சொல்லுகிறது, என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். So he was very confident about his Christian life. தான் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தான் கொண்டிருக்கிற அந்த அபியாசத்தை குறித்த ஒரு நிதர்சனம் அவனுக்குள்ள இருந்தது. வாசிங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலிருந்து நம்ம 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அவருடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனம். பவுலப்போஸ்தலன் சில விஷயங்களை எழுதும் போதெல்லாம் தன்னுடைய நிலையெல்லாம் அந்த பீத்தல் பேச்சே கிடையாது. அங்கெல்லாம் அவர் எங்கே தன்னுடைய ஹையர் சைடை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரோ அதே அளவுக்கு தன்னுடைய வீக் சைடையும் தெளிவாக அவர் என்ன பண்ணுறாள், பேசுகிறாள். நான் எபிரேயன் பென்யமின் கோத்திரத்தான், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், குற்றம் சாட்டப்படாதவன், டூட்டுன்னு அப்படின்னு பேசினாலும் கூட அதே பவுல் தான் எழுதுவார், நான் பாவியிலும் பிரதான பாவி, என்னை உயர்த்தக்கூடாதபடி என்ன கொட்டுச்சு, ஒரு முள்ளு கொட்டுச்சு. நான் உங்களிடத்தில் இருந்தபோது மிகுந்த பயத்தோடு எப்படி இருந்தேன், நடுக்கத்தோடு இருந்தேன். பேசுகிறது கேட்ட நயமான வார்த்தைகள் என்கிட்ட இல்லை. தன்னுடைய ப்ளஸ் சைடை எந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறாரோ அதே அளவு ஈக்குவலாக எதையும் பேசுகிறாருங்க, தன்னுடைய மைனஸ் சைடையும் பேசுகிற ஆள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் என்னுடைய தோற்றம் பலவீனமாக இருந்தது, வசனம் அற்பமாக இருக்கிறது என்கிறார்களே, அப்படி சொல்லுகிறவன் நான் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையில் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். என்ன அழகா எழுதுறார் பாருங்க. எப்பா, உனக்கு நிருபத்தில் சில விஷயங்கள் எழுதியிருக்கிற, நீ எழுதியிருக்கிற காரியத்தை சமீபத்தில் இருக்கும் போதும் இருப்பேன், தூரத்தில் இருக்கும்போது இருப்பேன். எங்கள் கிரியையில் என்னவே இருக்காது, கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. அதை சொல்லிட்டு தான் மற்றவங்களை குறித்து சொல்கிறாரு. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும், தன்னையே ஓவராக பீத்திக்கிறான் பாருங்க, அவனோட என்ன நான் கம்பேர் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. If you want to blow your trumpet, blow it. உன் எக்காலத்தை நீ எடுத்து ஊதணும்னு நினைக்கிறேன், ஊதிக்கோ. ஆனால் உன்கிட்ட நான் உன்னோட என்ன நான் கம்பேர் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு, பத்தியா நான் இப்படி பத்தியா நான் அப்படி பத்தியா, நீ இவனே அளந்துக்கிடுவான். தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் என்ன அல்ல, புத்திமான்கள் அல்ல. நீ ஒப்பிட வேண்டிய ஒப்பீடு, கம்பேரிசன், the true comparison to your Christian life is our Lord Jesus Christ. அப்போ இந்த ஒரு நிலை, அப்போ இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய காரியத்தில் ஆண்டவர் தமது அன்பினால் நம்ம மேலே வைத்த கிருபையினாலே எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். மீட்பை தந்தார், ரட்சிப்பை தந்தார், சமாதானத்தை தந்தார், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், வார்த்தையின் வெளிப்பாடை நமக்கு தந்திருக்கிறார், இதை ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், அப்போஸ்தலரை தந்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை தந்திருக்கிறார், போதகரை தந்திருக்கிறார், மேய்ப்பரை தந்திருக்கிறார், சுசேஷகரை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், ஊழியங்களை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தந்தது எதற்காக? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவரை போல நாம் எல்லாரும் என்ன செய்யும்படி, மாறும்படி, அவருடைய பூரணத்துவத்துக்குள்ளே நாம் எல்லாரும் கடந்து வரும்படி. அது இல்லைன்னா எங்கேயோ இடிக்குது. அப்போ சபையின் இடத்துல வெளிப்பட வேண்டிய அந்த பூரணத்துவம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சபையில் வெளிப்படணும். அதற்கென்று கர்த்தர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள்தான் அந்த கூட்டம். யார் என்று சொன்னால் அவர்கள் தான் தேவனால் அறியப்பட்டவர்கள். அப்போ பவுல் என்ன சொல்றார்? 1 கொரிந்தியர் 13, இன்னைக்கு காலையில் நாம் வேத வசிப்பிலே வாசித்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த அதிகாரத்தில்
முதல் 2 வசனத்தில் 8 விஷயம் சொல்றார். 1-2 வசனங்களிலே 8 விஷயம் சொல்றார். என்ன விஷயம் சொல்றாரு? நான் மனுஷர் பாஷைகளையும், இரண்டாவது தூதர் பாஷைகளையும் பேசினாலும், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தாலும், சகல ரகசியங்களையும் அறிவையும் அறைந்தாலும், மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம். இது ஏன் பவுல் இங்க எழுதுறாருன்னா, இயேசு சொன்ன அதே வார்த்தை இங்க ரீகால் பண்றார். விசுவாசத்துக்கு ஆண்டவர் ஒரு சில சாம்பிள் சொன்னார். என்னன்னா, ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போ அப்படின்னா என்ன செய்யும்? போகும். அது ஒரு கம்பேரிசனுக்கு விசுவாசத்தினுடைய நிலையை, விசுவாசத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறாரு. மலைங்கிறது அவ்வளோ பெருசுங்க, ஆனால் அதை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுனா விழும். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய விசுவாசம் தேவன் மேலே உண்மையாக இருக்குன்னா அவன் சொன்னபடி ஆகும். பவுல் சொல்றாரு, அந்த அளவு விசுவாசம். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி ஒரு மலை போய் சமுத்திரத்தில் போய் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, வால் போஸ்ட் அடிச்சு கும்பிட்டுருவாங்க நம்மளை. என்ன பிரயோஜனம்? பவுல் சொல்றாரு, தவர் மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, அறிவு, ரகசியம், மலையே பெயர்க்கத்தக்க விசுவாசம். அப்புறம் அடுத்து சொல்றாரு அன்னதானம். அது நம்ம ஊர் தமிழ் டிரான்ஸ்லேஷன். அன்னதானம்னா சோறு போடுறது. நம்மால் எல்லாமே சோத்துல தான் இருப்பான். ஐ பெஸ்டோட் ஆல் மை குட்ஸ்ன்னு இருக்குது இங்கிலீஷில். எனக்கு உண்டான எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிட்டாலும் கொடுத்துட்டாலும், கடைசியில் இருக்கிறது சரீரம் ஒன்று தான். அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா சுட்டரிக்க கொடுக்குறேன். இந்த 8 விஷயம் உங்ககிட்ட இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இங்கிட்டு மனுஷர் பாஷை, அங்கிட்டு தூதர் பாஷை, இங்கிட்டு தீர்க்க தரிசனம், ஆழமான சத்தியம், ரகசியம். பிரதர் 50 வருஷமா இந்த நம்ம சத்தியத்தில் இருக்கிற கும்பலுக்குள்ள நான் கேட்டது, பிரதர் ஆழமான சத்தியம் பிரதர், ரகசியம் பிரதர், ரகசியன்ட்டு ஒருத்தங்கிட்ட கூட அன்பு இருக்காது. அப்படியே நிற்பான் பார்த்துக்கோங்க, வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்றாரு. ஏய் இதெல்லாம் இருக்கட்டும். ஒருத்தர் சொல்றான் இதெல்லாம் இருக்குது பிரதர். பவுல் சொல்றாரு, இரு அதெல்லாம் இருக்குது இல்லை, ஒரு மோரமா வை. நான் ஒன்று கேட்குறேன், அது இருக்குதா உங்கள்கிட்ட? அன்பு இருக்குதா? கிறிஸ்துவில் காணப்பட்ட அந்த நிபந்தனையற்ற அன்பு இருக்குதா? சத்துருக்களை சிநேகிக்கிற அந்த அன்பு இருக்குதா? அது பார்த்துக்கலாம் பிரதர். ரகசியம் இருக்குது பிரதர், அறிவு இருக்குது பிரதர். உன் தலையில் கல்லை தான் தூக்கி போடணும். பவுல் சொல்றாரு, இது எல்லாம் இருந்தும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கிற அந்த தெய்வீக அன்பு இல்லைன்னா நீ எதுக்குமே யூஸ் கிடையாது. யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் நத்திங்கிறாரு. அப்போ யுவர் குவாலிட்டி ஆஃப் யுவர் கிறிஸ்டியன் லைஃப், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தரம் எதில் இருக்குதுயா? கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த நிபந்தனையான அன்பை நீ வெளிப்படுத்துவது ஒன்றினால் மாத்திரம்தான் இருக்குது. அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அப்போ உண்மையாகவே அந்த அன்பு இருந்தால் என்னெல்லாம் பண்ணும்? வசனம் என்ன சொல்லுது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அது ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஆண்டவருடைய பொறுமையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது எப்படி எழுதியிருக்குதுங்க? நீடிய பொறுமை. அநேக நேரங்களில் சில நேரங்களில் சொல்கிறோம், மை பேஷன்ஸ் ஹவ் கம் டு த சேச்சுரேஷன். என்னுடைய பொறுமை எதுக்கு வந்துச்சுங்க? ஒரு எல்கைக்கு வந்துச்சு, இதுக்கு மேலெல்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுங்க. இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நீடிய பொறுமை. அப்போ நீங்கள் நீடிய பொறுமையை எதங்க சொல்லுவீங்க? எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க, நீடிய பொறுமைன்னு எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஒரு நாளா? 2 நாளா? நம்ம சில நேரத்தில் சொல்ல வேறு உனக்கு 48 hours டைம் தரேன். என்ன டாக்டரா? டாக்டர் தான் டைம் குறிப்பா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்கு 48 hours டைம் தரேன், அதுக்குள்ளே முடிக்கலாம்.
நீடிய பொறுமைக்கு என்ன அளவு? நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன். கர்த்தர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிற அந்த அளவுக்கு நான் இருக்கணும். காரணம், ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எந்த ஒரு காரியமானாலும் கஷ்டமாக தான் இருக்குது. நீ பாதிக்கப்படும் போது உனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு பிரச்சனையை சந்திக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்று நினச்சிக்கோ, நான் வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் இல்லை, நான் நியாயந்திருக்கிற ஆண்டவர், நான் பழி வாங்குகிற ஆண்டவர். ஒன்று பிச்சு நினச்சிக்கோ, யுத்தமும் என்னுடையது, பழி வாங்குதல் எனக்குரியது. அப்போ நான் எப்போ தட்டணுமோ அப்போ தட்டுவேன். அது வரைக்கும் நீ எப்படி இரு? பொறுமையாரு. அதுதான் தேவனுடைய பொறுமை. அப்போ ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அவர் நியாயமும் நீதியும் உள்ள தெய்வம். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் என்ன கொள்ளுகிற ஆண்டவர்? சினம் கொள்ளுகிற ஆண்டவர். அப்போ தேவன் யாரை எங்கே வைக்கணுமோ அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குதுங்க. அந்த டைம் வர வரைக்கும் நம்ம ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் நீடிய பொறுமை. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அன்பு, நீடிய சாந்தமும். அப்போ ஆண்டவருடைய காட்ஸ் டைமிங் வந்ததுன்னா அது வாட்டுக்கு நடக்க வேண்டியது தானா டப்பு டப்புன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, நடந்துக்கிட்டே இருக்க. யாரும் கையை பிடி காலை பிடிலாம் யாரும் நிற்க முடியாது. ஆண்டவர் நம்மளை அந்த நேரம் கூட்டு போகிற பாதைகள் வித்தியாசமாக இருக்கும். வேதவசனம் சொல்லுகிறது அது நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அடுத்தது, அன்புக்கு என்ன இல்லை இருக்குதா உங்ககிட்ட? பொறாம. உடன் பிறந்தவங்களோட ஒரு நிறைவான மனநிலையோடு இருக்க முடியுதா? யாரோ ஒருத்தர் ஒரு 10 சென்ட் நிலம் கூட ஒரு பிரதர் வாங்கிட்டான், நிலம் வாங்கிட்டான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா கடைசியில் ஹார்ட் அட்டாக் வரும். 6 அடி நிலம் தான் உனக்கு. கர்த்தாவே, அவன் நிலம் வாங்க அவனுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீ அதை விட டபுளாக வாங்குறதுக்கு கடவுள் வரது கூட. ஐயோ வாங்கிட்டானே. பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிற பெற்றோரின் நிலையை கண்டு பொறாமைப்படுகிற பிள்ளைகள், உடன்பிறந்த சகோதரர்களுக்குள்ளே பொறாமைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், பரலோகத்துக்கு பாசலை கூட பார்க்கவே முடியாது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன? அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அப்போ பொறாமை வருதுனாலே சாத்தான் கிரியை செய்கிறான்னு அர்த்தம். அப்போ ஆரம்பமே எங்க இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, பொறாமையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. தேவன் அவனுடைய பலியை என்ன செய்தாரே? ஏற்றுக்கொண்டாரே. என் பலியை கர்த்தர் என்ன செய்யவில்லையே? ஏற்றுக்கொள்ளவில்லையே. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்த கிரியைகளை செய்வான். அது நிறுத்திட்டா அதோடு பரவாயில்ல. இன்னொன்று என்ன திருப்பி சொன்னார்? நான் செய்தவைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வானார். இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதுதான் நல்ல தெய்வத்தினுடைய இருதயம். அதுதான். அப்போ பாருங்க, நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் அந்த பூரணத்துவத்தினுடைய வளர்ச்சி இருக்குதுன்னா முதல் அடையாளம் அது சாந்தமும் தயவும் இருக்கணும். அதுக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுங்க? பொறாமல் இருக்கக்கூடாது. நானும் குடும்ப நிலையில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் விளங்காமல் போனதுக்கு காரணமே என்னது தான்? பொறாமை தான். சபையில் கூட ஆரம்ப காலங்களில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பொறாமை. அநேகருடைய வளர்ச்சியை, ஊழியக்காரன் நல்லா இருக்கிறது கூட பிடிக்கலைங்க. ஊழியக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, ஊழியக்காரன் பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது. ஐயோ, எங்கள் அப்பாலாம் என்னை ரொம்ப பயந்து வளர்த்தாரு. தெரியாதனமாக யாரோ ஒரு வாட்சை கொடுத்துட்டாரு, அந்த வாட்சை கட்டிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பா. ஐயோ, சர்ச்சில் வாட்செல்லாம் கட்டாத வேணாம் அப்படின்ட்டுருவார். ஏன்னா அந்த காலத்தில் சாட்சியெல்லாம் வரும், நான் சைக்கிள் பூட்டினேன், அதெல்லாம் பெரிய சாட்சி. இப்போ நம்ம ஆளுங்க கார் வாங்கிட்டே சொல்கிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் அற்பா காசாக போச்சு. இன்றைக்கி மணியோடைய வேல்யூ என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சிச்சு. அன்னைக்கெல்லாம் அவளுக்கு ஒரு சைக்கிள் பூட்டுறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட கொடிய தரித்திரத்தில் இருந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நான் சைக்கிள் பூட்டினேன். ஒருத்தர் சொல்லுவார், நான் HMT வாட்சி வாங்கினேன். யாரோ ஒருத்தர் ஓசியில் கொடுத்த வாட்சை கட்ட விட மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பா. அப்புறம் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது பரீட்சைக்காக நேரம் பார்க்கணுமேன்னு கட்டிட்டு திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டார்.
என் பசங்களை கேட்டு பாருங்க, வீட்டில் 10-12 வாட்ச் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கட்டுவாங்க. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அப்புறம் அன்பு தன்னை புகழாது, தன்னையே பீத்திக்காது. நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் யார் தெரியுமான்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு தகுதி உள்ளவர் யார் தான்? ஆண்டவர் ஒருத்தர் தான். அந்த அன்பு என்ன செய்யாது? இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதெல்லாம் என்ன செய்யாது? வேத வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவை இளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை இளவைகளோ, கற்புள்ளவை இளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை இளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். இவன் தான் யோக்கியமானவன். அயோக்கிய பையன் என்ன பண்ணுவான்? அப்படி ஆப்போசிட்டாக யோசிப்பான். எது கெடுக்கலாம், யாரை கவுக்கலாம், யாரை மாற்றலாம், எதை திரிக்கலாம். அயோக்கியமானது என்ன பண்ணாது? செய்யாது. நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். காலையில் அந்த பாஸ்டர் அன்னைக்கு கூட்டத்தில் காலையில் மத்தியானம் சாப்பாடு சமையல், சர்ச்சில் இருக்க 50 பேர்த்துக்கு சமையல். காலையில் பாஸ்டர் பாவம் பிஸியாக இருக்கார், என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. காலையில் இந்த சபையில் இருக்கிற ஒரு ஆள் சமையக்காரு பாஸ்டர்கிட்ட துணத்திக்கிட்டு இருக்கிறான். காசு கொடுக்க பாஸ்டர், சிக்கன் வாங்கிட்டு வரணும்னு. அவர் சொல்கிறார், இரியா நான் உனக்கு வாங்கி தரேன்றாரு. இது என்னமோ ஆர்குமெண்ட் நினைச்சு நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என் பக்கத்தில் உட்காந்தார். இவன் 1ஆம் நம்பர் கள்ளப்பைய பிரதர், அங்கே போனோம்னா ஒவ்வொரு கிலோவுக்கும் கமிஷன் வச்சு வாங்கிட்டு வந்துடுவான். இவன் யார்? அவன் சபையில் இருக்கிற விசுவாசி. அவனை நம்பி ஒரு 50 கிலோ சிக்கன் வாங்க பயப்படுறாரு. யார்? பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், இந்த ஆளை வச்சு எதுக்கு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? வேதவசனம் சொல்லுது, அன்பு இருக்கிற இடத்துல அயோக்கியமான காரியங்கள் என்ன செய்யாது? இருக்காது. வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும், பணியிடங்களில் உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு உண்மையாக இருக்கணும். 10 ரூபா பொருளை வாங்கினா 10 ரூபான்னு வந்து சொல்லி எதுக்கு 20 ரூபான்னு நான் சொல்கிற வந்து அப்புறம் அவனுக்கு 200 ரூபாயா பிஞ்சிருவாங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். வார்த்தையில் உண்மை இருக்கணுங்க. எத்தனை பேர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுறவங்க, வஞ்சிக்கிறவங்க, குடும்பத்தினுடைய சொத்துக்கள் அபகரிக்கிறவர்கள், படிப்பறிவின்மை என்கிற அந்த ஒரு பேதமை நிலைமையை பயன்படுத்தி எத்தனை விஷயங்களை தங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்கிற மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த அயோக்கியமான வேலைகளை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் செய்யக்கூடாது. செய்வானே, ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லையா? தேவனுடைய அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அது தற்பொழிவை என்ன செய்யாது? நாடாது. தீங்கு என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு நினைக்காது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, எது சில சந்தோஷப்படாது? அநியாயத்தில் சந்தோஷப்படாது. இப்போ நான் ஒரு விசுவாசியை சொன்னேன், இன்னொரு நல்ல சூப்பர் பாஸ்டர் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அந்த ஆள் அப்படி தான் கன்வென்ஷனுக்கு சிக்கன் போடணும். சிக்கனுக்கு அவங்க சபையில் ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படின்னா, அவன் போனான்னா மிரட்டி வாங்கிட்டு வந்துடுவான். சிக்கன் 150 ரூபா கிலோ சிக்கனை 120 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுவான். ஏன்னா யார்? அவர் கவுன்சிலர். அவர் பாஸ்டர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, விசுவாசிக்கிட்ட கொடுத்தேன்னு வைங்க பிரதர், கிலோவுக்கு 30 ரூபா அடித்து பிடிங்கி வாங்கிட்டு வந்துடுவான். என்னது? நான் சொன்னேன், உங்ககிட்ட ஒரு நாள் கர்த்தர் பிடிங்கிட்டு போவார் அம்புட்டியும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அது வந்து அவர் ஒரு பெரிய சாதனையாக பேசுகிறார் என்கிட்ட. அந்த நேரம் என்னால் தர்ம சங்கடமான சில சூழ்நிலை, இல்லைன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி 2 கேட்டு வந்திருப்பேன். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ இதுலயே உங்களுக்கு தெரியுது எதெல்லாம் செய்யும், எதெல்லாம் செய்யாதுன்னு.
இப்போ செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறீங்க, செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் எதில் பரிபூர்ணப்படலன்னு அர்த்தம்? நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம். இந்த 1 மாத்திரம் செய், பரலோகத்துக்கு வந்துடுவேன். அதுதான் கஷ்டம். The toughest assignment in the Bible is the 1 Corinthians 13. ஆனால் நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தர் அதை செய்கிறதற்கான பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக இருக்கும். Are you battling with the jealousy? Come to the presence of God. பொறாமை என்கிற எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் அவன் மேலே ஜெலசி இருக்குது, இதை எடுத்து போட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, இதுலேருந்து விடுபட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்போ இந்த விஷயத்தில் 1 Corinthians 13 எந்தெந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் தடுமாறுறீங்களோ அந்த காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரை இதை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாமல் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார். காரணம், தேவன் தமது காரியத்தை சபையின் மூலமாய் வெளிப்படுத்துகிற நேரம் இதுவே. அப்போ imperfect love will never enter into the kingdom of God. பரிபூர்ண அன்பு தான் எதுக்குள்ள நுழையும். சில பேர் இப்படி விரண்டவாதம் பேசுவானுங்க. 1000 தான் இருந்தாலும் பிரதர், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரதர். ஒரு ஆள் அப்படி தான், 2 பேருக்கும் தர்க்கம் பயங்கரம். அதில் ஒரு பேசுகிறவர் நடுநிலையாக பேசாமல் அவர் வாடு ஒரு பட்சமாக பேசிக்கிட்டே இருக்கார். நான் பக்கத்தில் நிற்கிறேன், எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. 1000 தான் இருந்தாலும் தம்பி, நீ ஆண்டவர் இறந்திருக்கிற தம்பி, உன் கையில் பைபிள் இருக்குது தம்பி, நீ கர்த்தருக்குள்ள ஆவியில் இருக்கிற தம்பி, நீ தான் மன்னிக்கணும் தம்பி, போகணும் தம்பின்னுங்கிறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் இன்னொருத்தவத்த நிற்கிறான், அவன் கையில் என்ன குமுதம் ஆனந்த விடணுமா இருக்கு. எனக்கு சரியான டென்ஷன் ஏறி போச்சு. நீ பேசுனா கரெக்டாக பேசு. சரி, அவன் ஆண்டவர் அறியாதவன் ஒரு அந்நிய மனுஷனாக இருந்தால் நீ சொல்கிற பாலிசி 100% பொருந்தும். அவன் கையில் என்ன இருக்குது? அவன் கையிலையும் பைபிள் இருக்குது, அவனும் ஆவியை பெற்றவன், அவனும் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ பிரின்சிபல் யார்? 2 பேருக்கு என்னது? ஒன்று தானே. இப்போ நீ பாட்டுக்கு ஒரு தலை பட்சமா நீ தான் மன்னிக்கணும், அப்போ அவன் என்ன பண்ணிக்கணும்? கத்தி எடுத்து மண்டையை சீவணுமான்னு கேட்டேன். பேசணும், கரெக்டாக பேசணும். சிலர் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆட்கள், ஆமாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிரதர். சில சமயத்தில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் இழிச்சவாயன் ஆகிடுவான். இருந்தாலும் நீங்கள் பாஸ்டர் பிரதர், நீங்கள் பைபிளை பிரசங்கிக்கிறீங்க, நீ என்ன வச்சுருக்க கையில்? ஹலோ, என்கிட்ட இருக்கிற அதே ஆவி தானே உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கிற அதே பைபிள் தானே நீ வச்சிருக்க, நான் பாடுற அதே பாட்டை தானே நீயும் பாடுற. என்னை மன்னிக்கணும்னு சொல்ல வர்ற வாய்க்கு நான் திருப்பி கேட்குறேன், உன்னால் என்படி அந்த அயோக்கியத்தனமான வேலையை செய்ய முடிஞ்சது? முதல்ல யோசிங்க. வசனம் எல்லாருக்கும் பொதுவானது, அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என்னையும் வெட்டும் உன்னையும் வெட்டும். பேசுகிற லாஜிக் நல்லா பேசலாம், ஆனால் கவனமாக பேசணும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி அடிக்கும். வேத வசனத்தில் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், நம்முடைய அறிவு குறை உள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது, நிறைவானது வரும்போது எது போயிடும்? எது நிறைவானது? இயேசு கிறிஸ்துவிலே காணப்படுகிற தெய்வீக அன்பு. விளங்குதா? அப்போ அந்த அன்பு வந்துச்சுன்னா, இப்போ கர்த்தர் அந்த நிறைவான வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வரங்களை வச்சிருக்காரு, ஊழியங்களை வச்சிருக்கிறாரு, மனுஷனை வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய வேலை ஒரு விஷயத்தில் நிறைவேறி முடிஞ்சதுக்கப்புறம் இனி அந்த வேலைக்கு அங்கே என்னவே கிடையாது, அங்கே அவசியமே இல்லை. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற. இப்போ நம்ம இந்த வீட்டு இந்த ஆலயத்தை வெள்ளை அடிக்கிறோன்னா, வெள்ளை அடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாம் அங்கே இருக்கணும். பெயிண்ட் இருக்கணும், ப்ரெஷ் இருக்கணும், சுத்தம் பண்ணுறதுக்கு துணி இருக்கணும், எல்லாம் இருக்கணும், ஏணி இருக்கணும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைங்க, அது சும்மா ஒரு அழகுக்கு அங்கேயே இருக்கட்டுங்க, மேடையில் இந்த ஒரு 2 ஸ்டூலு மேலேயே இருக்கட்டும், எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அது வேலை முடிஞ்சிச்சுன்னா டூல்ஸை தூக்கிட வேண்டியது தான். ஆண்டவர் ஊழியங்களையும் வரங்களையும் போதகர்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்படுத்தினது எதுக்குன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நிறைவான வளர்ச்சி அடையும்படி தான். இந்த நிறைவான வளர்ச்சி அடைந்த சபையை கர்த்தர் மகிமையில் எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் வரங்களுக்கும் வேலை இல்லை, ஊழியர்களுக்கும் வேலை இல்லை, ஊழியங்களுக்கும்
வேலை கிடையாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சமூகத்தில் என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். அதனால தான் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் குழந்தையாக இருந்தபோது, தன்னையே சொல்கிறார் பாருங்க. நான் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், தன்னுடைய பாசிட்டிவான விஷயங்களை எந்த அளவுக்கு ஆணித்தரமாக பவுல் பதிவு செய்கிறாரோ அதுபோல் தன்னுடைய இயலாமை தன்மையையும் தன்னுடைய தடுமாற்றமான காரியங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பதிவு செய்கிறவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். ஆனால் ஒரு நாளில் நான் என்ன ஆனேன்? ஆகிட்டு தான் எழுதுறாரு. எந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 13. நான் புருஷன் ஆன போது, நான் புருஷன் ஆகி கொண்டிருக்கிறேன் இல்லை, நான் என்ன ஆன போது? புருஷன் ஆனபோது கிறிஸ்துவனுடைய அந்த நிறைவான வளர்ச்சி எனக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குதியா. அந்த ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் 12வது அதிகாரத்தில் சொல்றாரு, வரங்களை குறித்து முதல்ல பேசுறாரு, ஊழியங்களை குறித்து பேசுறாரு, எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் கேட்கிறாரு, எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் சுவிசேஷகரா, எல்லாரும் மேய்ப்பரா, எல்லாருக்கிட்டையும் வர இருக்குதா? எல்லாருக்கிட்டையும் எல்லாம் இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அது எல்லாருக்கிட்டையும் செயல்படும். ஐ வில் ஷோ யூ an excellent way. மேன்மையான வழியை உங்களுக்கு காட்டுகிறேன். என்னது அது மேன்மையான வழி? அதான் 1 கொரிந்தியர் 13. தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு தான். அதெல்லாம் வேஸ்ட்டுங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷன் ஆனபோது குழந்தைகளுக்கு ஏற்ற எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் எது ரொம்ப பெருசு? அன்பே பெரியது. இதனால தான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, எபேசு சபையே, உங்கள்கிட்ட மனுஷர் பாஷை இருக்குது, தூதர் பாஷை இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, சகல அறிவு அறிந்திருக்கிற ரகசியங்கள்லாம் உனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எது இல்லை? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் என்ன இருக்குது? அப்போ ஆதி சபையிலே காணப்பட்ட அந்த நிபந்தனையற்ற அன்பு என்றைக்கு உங்களிலும் என்னிலும் பூரணத்துவம் அடைகிறதோ அதுதான் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை நாம் அடைந்ததற்கான அடையாளம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அந்த ஏரியாவில் எப்படி இருக்கிறேன்? எனக்கு நல்ல பைபிள் தெரியும், சகல அறிவு அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது என்ன இல்லைன்னா வேஸ்ட்ன்றாரு. வசனம் சொல்லுது, உன் கண்கள் கண்ட சகோதரிடத்தில் நீ அன்பு கூறாம போனா காணாத தெய்வத்தினிடத்தில் நீ எப்படி இருப்ப? எப்படி விசுவாசமா இருப்ப? வேத வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அதுக்கு அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அப்ப காயினுக்குள்ள இருந்த காரியம் என்ன? அவனுக்குள்ள என்ன கிடையாது? அன்பே இல்லை. அவன் சர்ப்பத்தினுடைய வித்து. ஆனால் தேவனுடைய வித்து எப்படி இருக்கும்? கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை தன்னிலே பிரதிபலிக்கிற ஒன்றாக அது காணப்படும். தேவனுடைய வருகைக்கு உண்பதான கடைசி மணி நேரத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை இன்றைக்கு என்ன ஆனோம்? மாம்சமானோம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு உண்பதாக அந்த வார்த்தை என்ன ஆனது? மாம்சமானது. அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினது. அவருக்குள்ளே என்ன இருந்தது? அந்த நிபந்தனையற்ற அன்பு பூரணமாய் வெளிப்பட்டது. இன்றைக்கு அதே அன்பு இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மை பார்த்து, சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை சபையின் மூலமாய் என்ன ஆக வேண்டும்? மாம்சமாக வேண்டும். அந்த வார்த்தை தெய்வத்தினுடைய சித்தம், நோக்கம், தீர்மானம், திட்டம் அது பார்க்கக்கூடிய வடிவத்தில் வெளியே வந்தது. இன்றைக்கி கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த பூரணத்துவத்தின் நிலை, அந்த நிலை நம்முடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இன்றைக்கு வெளிப்பட வேண்டும். இன்றைக்கி அது இல்லாதது தான் பெரிய வேதனையான காரியம். கிறிஸ்தவர்கள் நல்லா பேசுகிறாங்க, அழகாக பேசுகிறாங்க, வரம் செய்து பிரதர், கிரியை செய்து பிரதர், ஆனால் என்ன இல்லை? அன்பே கிடையாது. வேதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். அன்பு 2 பேரிடத்தில் வலிமையாக செயல்படும், ஒருத்தங்கிட்ட வேலையே செய்யாது. God's love will work with 2 different type of people. With one it will never work out.
ஒன்று பாவி. பாவியின் இடத்துல அவன் எந்த கொடூரமான பாவத்தில் வந்தாலும் அவனிடத்தில் என்ன வெளிப்படுங்க? கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படும். அவனை கழுவி தூக்கி எடுத்து சிங்காரிச்சிடுவார். நல்லா இருக்கிறவங்ககிட்டே ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். இதில் ரெண்டுக்கும் இல்லாமல் மடுவில் மாட்டிட்டு ஒருத்தன் நிற்பான். யார் தெரியுமா? அவன் மாயக்காரன். அவனுக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா சொன்னார்? நீ காலிடான்ட்டார். இன்றைக்கு உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நீ நடந்து கொள்கிற விதத்தில் நீ உண்மையாகவே ஒன்றுமே இல்லைன்னா ஆண்டவர் உன்னை விட்டுருவார். ஆண்டவர் உன்னை நேசிப்பார். ஒருவேளை நீ ஆண்டவருக்குள்ளே ஓரளவு நீ திடப்பட்டு பலப்பட்டு நல்லவனா வாழ்றியா, ஒன்னையும் நேசிப்பார். ஆனால் நடுவில் கடந்துட்டு இந்த மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிறப்பார், ஆக்ஷன் பண்ணுற வாழ்க்கை, மற்றவங்களை ஏமாற்றுக்குள்ள வாழ்க்கை, வசமாக ஒரு நாள் சிக்குவேன். கர்த்தர் சொல்கிறார், உன் கதை அதோட ஐயோன்றார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயரே வேதபாரகர் எல்லாரையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், நீ உங்களுக்கெல்லாம் ஐயோடா. ஆனால் விபச்சாரத்தில் கையும் களவமாக பிடிச்சிட்டு பலவித பாவ செயல்களில் வந்தவங்களெல்லாம் பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, போ, இனிமேல் என்ன பண்ணாத, தப்பு பண்ணாத, போகன்ட்டார். ரொம்ப நாள் ஒரு நாள் நம்ம குட்டு என்ன செஞ்சுருங்க, வெளிச்சத்துக்கு வந்துடும். ரொம்ப நாள் மூடியெல்லாம் மறைக்க முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, பகையை வஞ்சகமாய் மறைக்கிறனுடைய பொல்லாங்கு மகாசபையில் வெளிப்படும். எழுதி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு பிரதர் பிரதர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு நாள் பச்சுக்குன்னு வெளியில் வந்துடும். உலகத்தானே சொல்கிறான், பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கிடுவா. ஐயா, நீ மனுஷனை ஏமாற்றலாம், நீ தெய்வத்தை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான், தெய்வ இருதயத்தை பார்க்குறவர், சகல உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மையான தெய்வீக அன்பு இல்லாததுனால தான் உன் குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது. மனைவியோட நல்ல ஸ்நேகம் இல்லை, புருஷனோட நல்ல ஸ்நேகம் இல்லை, பிள்ளைகளோட நல்ல உறவு இல்லை, சக விசுவாசியோட நல்ல ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் உள்ளவர்களோட நல்ல ஒரு ஐக்கிய உறவு இல்லை. காரணம், உனக்குள்ள இருக்கிற அந்த மாய்மாலத்தினால யாருமே கிட்ட வர பயப்படுறாங்க. Be a genuine man. ஒரு இயல்பான மனிதனா, யதார்த்தவாதியாய் நீ எப்படி இருக்கிறியா அப்படியே இரு. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் நீ எப்படி இருக்கிறியா அப்படியே வாழ்னார். கழுவி சுத்தம் பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரும்போது அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுறதில்லை. ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வரும்போது சொல்றான், என்னை சுகமாக்கும், அப்புறம் நீர் என்னை தொடுன்னு சொல்லலை, நீர் என்னை தொட்டால் நான் சுத்தமாவேன்னா. ஏன்னா குஷ்டரோகியை யாரும் தொடக்கூடாது, ஆசாரியன் தொடக்கூடாது, செத்த பணத்தை தொடக்கூடாது. அவனுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு. அதில் ஒன்று என்னன்னா, குஷ்டரோகியை தொடக்கூடாது. அப்போ அந்த குஷ்டரோகி நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனாக இருந்தால் நியாயமாக என்ன கேட்டிருக்கணும்? ஏன்னா கேட்டவன் வந்து ஒரு புறஜாதியாக இருந்தால் ஆண்டவர் சும்மா சோமாய்க்கு அனுப்பியிருப்பார். அவன்கிட்ட என்ன சொல்கிறார், நீ போய் உன்னை யார்கிட்ட காட்டு, ஆசாரியனிடத்தில் காட்டி கிளியர் பண்ணிக்கோ. ஏன்னா விலேவியர் ஆகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, உங்களுக்கு தேமல் மாதிரியோ இல்லை குஷ்டரோகமோ ஏதாவது வந்துச்சுன்னா அவன் வந்து உங்களை குவாரண்டைனில் வச்சு அது உண்மையிலே குஷ்டரோகமா இல்லையாங்கிறதெல்லாம் என்ன செய்யணுங்க, கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வந்து, ஓகே இது வந்து சாதாரணமான ஒரு அரிப்பு சொறி அப்படின்னா அவர் டிக்ளேர் பண்ணால் தான் நீங்கள் ஊருக்குள்ளே வர முடியும். உண்மையிலே அது குஷ்டரோகமாக இருந்தால் நீங்கள் பாளையத்துக்கு புறம்பே போகணும். இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஆள் யார்? ஆசாரியன். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற இந்த பிரதான ஆசாரியனிடத்திலே ஒருத்த வந்து கதற, ஆண்டவரே என் குஷ்டரோகம் எனக்கு இருக்குதுயா, என்னை சுத்தமாக்கும். இயேசு அவனை தொட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவத்தில் அத்தனையும் புதிய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட செஞ்சாங்க. சூதக ஸ்திரீ, மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கிற ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆசாரியனை தொடக்கூடாது. ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதிக இரத்த போக்கில் இருக்கிறா, அவளை அதிக பணத்தை செலவழித்து கொஞ்சமேனும் சுகம் காணலை. ஆனாலும் அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுவேன், தொடுவேன். நான் தொட்டா கர்த்தர் அவருடைய உதரத்தின் ஊரல் ஒரு நிமிஷத்தில் நின்று போச்சு. காரணம், அவர் சகல பேரையும் சுகமாக்குகிற தேவன். எப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையில் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. டுபாக்கு ஒரு வேலை பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. மாய்மாலம் பண்ணுறவன் செம்மையாக மாட்டுவான். ஆகவே மாய்மாலம் பண்ணுறது,
இந்த மாய வித்தை பண்ணுறது, ஆளுங்க இப்போ பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுறது, பார்க்கலாம் ஒரு மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் வசமாக மாட்டிக்கிருவீங்க ஒரு நாள். ஆண்டவருக்கு ஏன்னா நீங்கள் மனுஷனை ஏமாற்றிட்டே இருக்கலாம். கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றை தெளிவாக பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய காரியங்கள் வெளியரங்கத்துக்கு வந்துடும். ஆனால் உண்மையான அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு ஜெனுவானிட்டி இருக்கும், ஒரு உத்தமம் இருக்கும். அதுதான் நம்ம நிறைவான வளர்ச்சியின் அளவை அடைந்ததற்கான அடையாளம். உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் வர இல்லாமல் இருக்கலாம், அந்நிய பாஷை இல்லாமல் இருக்கலாம், அது இல்லாமல் இது இல்லாமலாம் இருக்கலாம். உங்கள்கிட்ட கிறிஸ்துவனிடத்தில் காணப்பட்ட மெய்யான அன்பு இருக்குதா? அந்த அன்பு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், தப்பான காரியங்களை செய்ய மாட்டோம். கிறிஸ்துவனுடைய அன்பை மாத்திரம் நாம் எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த காலை வேளையில் தேவனுடைய வசனத்தை கேட்ட நமக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனை, அந்த வார்த்தை என்ன ஆக வேண்டும்? மாம்சமாக வேண்டும். அப்போ அந்த வார்த்தை ஏற்கனவே என்ன ஆனது? கிறிஸ்துவிலே மாம்சமானது. அந்த மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான நிலையை இன்றைக்கு கிறிஸ்து தமது சரீரமாகிய சபையின் மூலமாய் அடைந்து உலகம் அதை காண்டு தமது மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான பூரண தகுதி அடைய வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும். அந்த நிலைக்குள்ளே வாழ்கிற நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை மாத்திரம் சற்று யோசித்து பார்த்து தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான கிறிஸ்துவின் அன்பு ஒன்றே உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும் என்பதை சொல்லி இந்த காலைவேளையிலே என்னுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய தயவை கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று 291வது பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். 291வது பாடல். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த கண்டம் தன்னில் ஆடும் ஆட்சியார் சுத்த உள்ளம் சாட்சி பாடும். நானும் வாடி மிக பாடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் கூறும் கரை உடை கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் வாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடம் மாறி வாடி மிக பாடி நேசருடன் சேர்வேன்.
hallelujah, 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 காலவேளையிலே தேவ வார்த்தையின்படி கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த நிறைவான அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளே புருஷத்துவ நிலையை அடைந்ததற்கான அடையாளம், கிறிஸ்துவிலே நிறைவான வளர்ச்சியை பெற்றதற்குரிய அறிகுறி, கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த அன்பு வெளிப்படுவதுதான். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு வெறும் அற்புதத்தை அடையாளத்தை செய்கிறவராக மாத்திரல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசுவினுடைய ஊழியத்திலே எவ்வளவோ விஷயங்கள் வெளிப்பட்டது. பிரசங்கம் வெளிப்பட்டது, வார்த்தை வெளிப்பட்டது, ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்பட்டது, தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது, அற்புதம் வெளிப்பட்டது, அடையாளங்கள் வெளிப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உன்னதத்தில் சாட்சி பெற வைத்த உத்தம காரியம், மேன்மையான காரியம், தேவ அன்பு அவரிடத்தில் வெளிப்பட்டது. இன்னைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் எல்லாம் வெளிப்படலாம். மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, தீர்க்க தரிசனம், வரம், வல்லமை, ஞானம், வேதத்தின் ரகசியம், ஆழமான சத்தியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு காண்பித்த அந்த அன்பு உன்னிடத்தில் இல்லைன்னா ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு. குறைவுள்ள எதுவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதில்லை. நிறைவுள்ளவர்களாய் மாற கர்த்தர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டும். We are all struggling in some area to reach that saturation. அந்த மேன்மையான நிலை அடைய நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறோம். காரணம், உன் ஆவியோடு மாம்சம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. பொறாமை உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. உன்னுடைய மாம்சீகத்துக்கு என கெட்ட சுபாவங்கள் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. உண்மையற்ற தன்மை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. பொறுப்பற்ற வாழ்க்கை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த கால வேளையில் இன்று கர்த்தர் வருவாரானால் இந்த குறையுள்ள வாழ்க்கையோடு கூட நீ எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உன் வாழ்க்கையோடு இடையூறாக போராடி கொண்டிருக்கிற அத்தனை மாம்சத்தின் கிரியைகளை கால வேளையிலே தேவனுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே, இதை என் வாழ்க்கையில் இருந்து சுட்டெரியும் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தினாலே இந்த நுகங்கள் முறிக்கப்படுவதாக இந்த கால வேளையில் கர்த்தரிடத்தில் நீ கேள். நிச்சயம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அயோக்கியமான காரியங்களை தயவு செய்து செய்யாதே. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது லட்சணமே அல்ல. உன்னுடைய பேச்சில் ஒரு யோக்கியம் இருக்கட்டும், உன் செயல்பாடுகளில் ஒரு யோக்கியம் இருக்கட்டும், உன்னுடைய வரவு செலவுகளில் ஒரு யோக்கியமான தன்மைகள் இருக்கட்டும். உலகத்தானுக்கு ஏற்ற விதமான காரியங்களை நீ செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நல்லவன் போல நீ காட்டிக்கொள்வாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தன்மையில் ஒரு நிறைவு இந்த நாட்களில் உண்டாகும்படி கிருபை செய்யும். நீர் இந்த பூமியிலே உம்மை மாம்சத்தில் வெளிப்படுத்தின போது காலாகாலங்களாய் மறைக்கப்பட்ட தேவ ரகசியமாய் இருந்த நீர் மாம்சத்திலே இயேசுவின் மூலமாய் உம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்ட போது நீர் குறைவுள்ளவராக அல்ல, நிறைவுள்ளவராக இந்த பூமியில பிரவேசித்தீர் ஆண்டவரே. சபை அடைய வேண்டிய நிறைவுக்கு நீர்தான் இலக்கணம், நீர்தான் லெக்கு, நீர்தான் அளவுகோல். அந்த நிலையை நாங்களும் அடைய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் ரட்சிப்பை தந்திருக்கிறீர். சுவிசேஷத்தை தந்தீர், உபதேசத்தை தந்தீர், போதனையை தந்தீர், ஊழியங்களை தந்தீர், வரங்களை தந்தீர், வல்லமையை தந்தீர், ஊழியர்களை தந்தீர், யாவற்றையும் தந்தீர் ஆண்டவரே. ஆனால் அந்த நிறைவை நாங்கள் இன்றைக்கு அடைந்திருக்கிறோமா என்பதை யோசிக்க எங்களுக்கு ஒரு நிமிஷம் நீர் உதவி செய்ய ஐயா. நான் ஐஸ்வர்யவான், நான் நிறைவே சம்பந்தன், நாங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோம் என்கிற
லவோதிக்கேயாவின் வஞ்சக காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு தேவனிடத்தில் காணப்பட்ட அந்த நிறைவு எங்களிலே இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்த்து அதை அடைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதை அடைய முடியாதபடி எங்களோடு யுத்தம் பண்ணுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் இந்த காலவெளியில சுட்டெரிக்கப்படட்டும். தேவனுடைய பலிபீடத்தில் அவைகள் எல்லாம் சாகட்டும் கர்த்தாவே. போலித்தனங்களும் மாய்மாலங்களும் எங்களை விட்டு போட்டோம் ஐயா. ஒரு நிஜமான மக்களா இந்த பூமியில வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியா எங்களுடைய பாதபீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரு. நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவரே. எங்களிடத்தில் நிறைய குறைகள் இருக்கிறது ஐயா. கிருபை காட்டுங்க. கிருபை நிறைவாய் தரும்படி உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற பலனும் ஆசீர்வாதமும் சபைக்குள்ளே வெளிப்படும்படி நீர் உதவி செய்யும். நீர் வசனத்தை நீர் வெறுமையாய் அனுப்புகிறதில்லை. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போல அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளில் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையின் பலன் இந்த சபையில உண்டாகும்படி நீர் கிருபை செய்தலும். வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன் இந்த நாளிலே உடைய மக்களுடைய வாழ்க்கையில் அது புறப்பட்டு வருவதாக, அது முளைவிட்டு கிளம்புவதாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் நீர் மாற்றும். உடைய தயவுள்ள கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். சரீரத்துக்கு ஆத்துமாவுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் உடைய ஜனத்திற்கு செய்தவர்களை சமாதானத்தோடு நீர் வைத்துக் கொள்வீராக. தேவ கரம் தாமை கூட இருந்து வழி நடத்தட்டும். சகல துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.